உட்காருங்க அத்தை. இந்தாம்மா. வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? ஆண்டி நான் நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கா ஆண்டி? மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கா? சந்தோஷமா இருக்கா. என்னம்மா, என்ன விசேஷம்? அண்ணே, சீதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற அண்ணே. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. என்னைக்கு எங்க பண்றீங்க? அவங்க என்ன பெரிய மண்டபத்திலே பண்ண போறாங்க? கல்யாணத்தையே சின்னதா ஒரு 10க்கு 10 ஹால்ல முடிச்சிட்டாங்க. ஏன்பா இவங்களுக்கா என்ன சேப்பாங்க ஸ்டேடியத்துல வச்சா ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? விஜயா, விசேஷத்துக்கு சொல்ல வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? நீங்க சொல்லுங்கம்மா. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு சீதாவோட மாமியார் வீட்டுல வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோன்னு. ரொம்ப சந்தோஷம்மா. ஆமா, என்ன கிழமை சொன்னீங்க? வெள்ளிக்கிழமை என்ன? நீங்களும் வந்துருங்க. நீங்களும் வந்துருங்க. பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க. அன்னைக்கு நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். லீவ் போட முடியாதப்பா? இல்லடா, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அன்னைக்கு தான் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. நான் போனால் தான் எல்லா கணக்கையும் காட்ட முடியும். தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும். நான் ஒரு நாளுக்கு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். அதான் ரவி முத்தெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் முன்னால் இருந்து பார்த்துக்குவாங்க. சரிங்க அண்ணே, உங்களால எப்போ முடியுமோ அப்ப வாங்க. இந்த பார் முத்து, கல்யாணத்துக்கு அப்புறம் சீதாவுக்கு நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது. நீ பழசெல்லாம் மறந்துட்டு முன்னால நின்று சிறப்பாக செஞ்சு கொடு. சரிப்பா. ஏங்க, அவன் தான் முன்னாடி நின்னு ஃபங்க்ஷனை நடத்தணுமா? வீட்டுக்கு பெரியவன் ஒருத்தி நான் இருக்கேன்ல, ஏன் நான் போய் நின்னு நடத்தக்கூடாதா? டேய், ஆண்டி திரும்பவும் அன்னியன்ல இருந்து அம்பி மூடுக்கு போயிட்டாங்கடா. மீனா வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போக மாட்டாங்களே. தெரியலையே, அம்மா திடீர்னு ஷாக் கொடுக்கறாங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க? உங்க சம்பந்தி வீட்டுக்கு நாள்ல வரக்கூடாதா? ஐயோ, நீங்க வந்தா ரொம்ப சந்தோஷமா. அட, அது என்ன வந்தா? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் எப்படி வராம இருப்பேன்? கல்யாணம் தான் ஏதோ அப்படி இப்படின்னு போச்சு. இது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ஆச்சே, இத நல்லபடியா நடத்தணும்ல. ஏன் மீனா, அம்மாக்கு ஏதாவது முட்டை மந்திரம் பண்ணி வசியம் பண்ணி வச்சிட்டியா? ஏங்க இப்படி கேக்குறீங்க? இல்ல, உன் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்றாங்க. எனக்கும் அதாங்க ஒண்ணுமே புரியல. என்ன சம்பந்தி? நீங்க இப்படி சொல்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வருவீங்களா இல்லையான்னு? அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவேன். நம்ம குடும்பத்துல நடக்கிற விசேஷம் நான் வராம இருப்பேனா? அதெல்லாம் நான் கண்டிப்பா வருவேன். மனோஜ், என்ன நடக்குதுங்க? உங்க அம்மா என்ன இப்படி சொல்றாங்க? ஒருவேளை அம்மாவுக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டாங்களோ? இந்த அம்மாவை வேற யாரும் நினைக்கிறாங்களா? அத்தை, நிஜமா நீங்க வருவீங்களா? ஆ, விஜயா, நீதான் போறேன்னு சொல்றியா? அதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? திரும்ப திரும்ப ஏன் அதையே எல்லாரும் கேக்குறீங்க? ஏன் மீனா, நான் அங்க வரக்கூடாதா?
ஐயோ அத்தை, நீங்க வந்தா அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அதெல்லாம் விடுங்க, நானும் பார்வதி வரோம். பார்வதி கிட்ட விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லிடு. நானே சொல்லலாம்னு இருந்தேன் அத்தை, கால் பண்ணி சொல்லிடு. ம், நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சரிங்க. ஆ, அண்ணே விஜயா ஆ, நானும் சேர்ந்து வாங்குறேங்க. ஆ, அவசியம் வந்துருங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்ப நான் கிளம்புறேங்க. திரும்ப சாப்பிட்டு போங்க. இல்ல இன்னும் சில பேரை கூப்பிடணும், அதனாலதான் நான் வரேங்க. ம், வாங்க. மீனா மாப்பிள்ள வந்துருங்க. வந்துடுறேன் அத்தை. எங்க அம்மாவே வரேன்னு சொல்லிட்டாங்க. நான் வராம எப்படி இருப்பேன்? கண்டிப்பா வரேன், கவலைப்படாத. சம்மந்தி வரேன். சம்மந்தி ம், சரிங்க. வாமா. வரேம்மா, வரேன்ப்பா. விஜயா, ம், நீ எப்போ எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா அங்கிள், ஆண்டியை வச்சு ஒரு சைக்காலஜி ரிசர்ச்சே பண்ணலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். முதல் தடவையா உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன். நீயே வர்றேன்னு சொன்ன பாரு, இதை நான் இப்போ எதிர்பார்க்கல. நானும் இல்லை, நல்லபடியா போய் இருந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வா. ம், ம். அத்தை, என் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ரொம்ப நன்றி அத்தை. ம், சரி. என்ன மனோஜ், உங்க அம்மா இப்படி மீனா பக்கம் ரொம்ப சாஞ்சிட்டு இருக்காங்க? எங்க அம்மா இதுக்கெல்லாம் போக மாட்டாங்களே. இப்போ என்னாச்சுன்னு தான் தெரியல. கண்டிப்பா காரணம் இல்லாம ஆண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுவும் மீனா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. எதுவா இருந்தா நமக்கு என்ன வந்தது, விடு. என்ன மீனா இது அதிசயமா இருக்குது? எங்கம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு. அத்தை கூப்பிட்டாலே வரமாட்டாங்க, ஆனா அவங்களே தானா வரேன்னு சொல்லி எல்லாத்தையும் முன்னாடி நின்னு பண்றேன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதான் மீனா, எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அம்மா இப்படிலாம் சொல்றாளே கிடையாது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படாதீங்க. சரி, நீங்க வரீங்களா இல்லையா? அவன் வருவானா? யாரு கேக்குறீங்க? அதான் அந்த அருண். ஏங்க, அவர் பொண்டாட்டிக்கு தான் விசேஷமே நடக்குது, அதுவும் அவர் வீட்ல நடக்குது. அவர் இல்லாம எப்படி? அவர் கூட உங்களை இப்ப அப்படி ஒன்னும் பேசுறது இல்ல. அவரும் உங்களை மதிச்சுதான் பேசுறாரு. பேசுவான் பேசுவான். அவன் என்ன பேசுவான்னு எனக்கு தெரியாதா? மாப்பிள்ளை வீட்டு விருந்துக்கு கூட நீங்க வரல. இந்த தடவை ஏதாவது சாக்கு சொல்லாம கண்டிப்பா நீங்க வரணும். சரி வரேன். நான் வரலைன்னா சீதா மனசு கஷ்டப்படும். ஆனால் ஒன்று, நான் வந்து அவன்கிட்ட பேசலாம் மாட்டேன். நான் சாப்பாடு போடுற வேலையை பார்த்துக்கிறேன். எப்படியோ நீங்க வந்தா போதும்.